டே சிண்டு, பண்டி எங்கன்னு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான்சி அக்கா அங்க பாருங்க, பண்டி அண்ணா லாரியில வந்துட்டு இருக்காரு பாருங்க. அட கடவுளே, என்னடா இது? பண்டி லாரியில போய் ஏதோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி தெரியுது. ஏ பண்டி, என்னது இதெல்லாம்? நான்சி, ரோஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? காலையில நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுப்பா. அதான் போய் லாரியில திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா இது பாத்ரூம் கட்டுறதுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரேன்னு காலையில போனது. இப்பதான் வந்து சேர்றீங்க. எப்படி நான் அதுக்குள்ள கட்டி முடிக்க முடியும் பாத்ரூம? என்னது, பாத்ரூம் கட்ட போறீங்களா? ஏ பண்டி, உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு வெளியில ஒரு பாத்ரூம் கட்டுற? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. நீ ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, நீங்க வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து முன்னாடி வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் இறக்கி வச்சிருங்கண்ணா. ஓகேண்ணா, இதே இடத்துல இறக்கிருங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம். என்ன பண்டி இதெல்லாம்? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாங்க. உள்ளேயே சூப்பரா ஒரு பாத்ரூம் இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில நீ எதுக்கு இன்னொரு பாத்ரூம் கட்டுற? இரு நான்சி, சொல்றேன். அண்ணா, இப்படி இறக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும்ண்ணா. அப்படியே வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து மொத்தமா கொட்டிட்டு போங்கண்ணா. அப்பதான் சீக்கிரம் இறக்க முடியும். தம்பி இருப்பா, கொஞ்சமாவது லோடு இறக்கிட்டு தான் கொட்ட முடியும். இப்போ கொட்டுறேன் பாரு. எல்லாரும் தள்ளி நின்னுக்கோங்க. பொருள் ஏதாவது வந்து மேலே விழுந்துற போகுது. நாங்க எல்லாம் தள்ளி தானே நின்றுட்டு இருக்கோம். நீங்க எல்லாத்தையும் இதே இடத்துல இறக்கிருங்க. ஓகே ஓகே, போதும்ண்ணா, போதும். அண்ணா, பேமெண்ட் நான் ஜிபே பண்ணிடுறேன். நீங்க லாரி எடுத்துட்டு போயிருங்கண்ணா. உங்க ஓனர் நம்பருக்கு நான் ஜிபே பண்ணி விட்டுறேன். ஏ ரெட் வெல்வெட், அங்க பாத்தியா? பண்டி வீட்டுக்கு செங்கல் மணல் எல்லாமே வந்து இறங்கி இருக்குப்பா. ஏதோ கட்ட போறான்னு நினைக்கிறேன். ஏ பண்டி, உங்க வீட்ல நீங்க புதுசா ஏதாவது மாடியில ரூம் கட்டுறீங்களா? எதுக்கு பண்டி இவ்வளவு செங்கல் மணல் எல்லாமே வந்து இறங்கி இருக்கு? வீட்டுக்குள்ள ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குப்பா. எங்களுக்கு அது சுத்தமா பத்தல. அதனால தான் வீட்டுக்கு வெளியிலயும் ஒரு பாத்ரூம் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூமை நானும் பெரியமாவும் தான் யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் பண்டி அண்ணாக்கு பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில கட்டுறாங்க. பண்டி, பாத்ரூம் மட்டும் கட்டாம டாய்லெட்டும் கட்டினா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்டி. பேசாம அட்டாச்சு டாய்லெட்டோட கட்டிடு. என்ன பண்டி இதெல்லாம்? நாங்க 4 வீடும் சேர்ந்து ஒரே ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்டி எங்களுக்கு கூட சுத்தமா பத்த மாட்டேங்குது. நாங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாமா? பண்டி அண்ணா, நீங்க தெளிவா சொல்லிருங்கண்ணா. வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் யூஸ் பண்ணிக்க முடியும்னு. புஷ்பாக்கா, நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்களும் ரெட் வெல்வெட் அக்காவும் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே சிண்டு, நீங்க என்ன ஹெல்ப் சொன்னீங்கனாலும் நாங்க பண்றோம். இந்த செங்கல் எடுத்து கொடுக்கணுமா, தண்ணி எடுத்துட்டு வரணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாமே நாங்க பண்றோம். புஷ்பா, ரெட் வெல்வெட், இங்க பாருங்க. நம்ம டீம்லயே வச்சு ரோஸ் தான் நல்லா பிளான் பண்ணுவா, சரியா? இப்ப ரோஸ் வந்து பிளான் போட்டு கொடுப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டிடுவோம். இந்த ஸ்பேஸ் ரொம்ப குட்டியா இருக்கு பண்டி. இதுல எப்படி டிசைனா கட்டினாலும் ரொம்ப பிளெயினா தான் கட்ட முடியும். அதனால நான் உங்களுக்கு சிம்பிளாவே டிசைன் போட்டு கொடுத்துறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு வால் வரும், பேக்ல ஒரு வால், சைடுல ஒரு வால். ஓகே, டோர் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. என்ன ரோஸ் இதெல்லாம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு? இங்க எப்படி பாத்ரூம் டாய்லெட் ரெண்டுமே வரும்? பேசாம நடுவுல ஒரு செவுரு வச்சிடலாமா? நோ நோ நான்சி, என்னுடைய சஜஷன் என்னன்னா, இந்த ஸ்பேஸே ஆல்ரெடி ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல நீங்க இடையில வால் வச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்பேஸ் சுத்தமா பத்தவே பத்தாது. ஆமா நான்சி, ரோஸ் சொல்றதுதான் கரெக்ட். நடுவுல பாத்ரூமையும் டாய்லெட்டையும் பிரிச்சு நம்ம வால் வச்சோன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா இடம் இருக்கு. அவ்வளவுதான். புஷ்பாக்கா, ரெட் வெல்வெட் அக்கா, வாங்க எல்லாரும் கட்ட ஆரம்பிக்கலாம். எடுத்து ஒவ்வொரு ஹாலோ பிளாக் கல்லாம் இந்த பக்கம் சைட்ல அப்படியே ரோஸ் அக்கா டிராயிங் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டிராயிங் மேல வச்சுட்டே வாங்க. டே பண்டி, உன் தம்பி சிண்டு எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கிட்டு அவன் மட்டும் ஒரு செங்கல் கூட எடுக்க மாட்டேங்கிறான் பாத்தியா? நான்சி அக்கா, ஆரம்பத்திலேயே நான் தெளிவா சொல்லிட்டேன்க்கா. எனக்கும் பெரியமாக்கும் உள்ள இருக்கிற பாத்ரூம் தானே. நான் யூஸ் பண்ணாத பாத்ரூம்க்கு நான் எதுக்குக்கா ஹெல்ப் பண்ணணும்? நீங்க எல்லாரும் தானே யூஸ் பண்ண போறீங்க. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்டுங்க. விடு நான்சி, உள்ள இருக்கிற பாத்ரூம்ல இவன் தான் பாதி நேரம் போய் பூந்துக்கிறான். எனக்கு சுத்தமா ஸ்கூலுக்கு போறப்ப எனக்கு வந்து டைம் ரொம்ப லேட் ஆயிடுது. அதனால தான் நான் கட்டிட்டு இருக்கேன். டே சிண்டு, வெளியில் இருக்கிற பாத்ரூம்க்கு நீ வந்த அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும்டா. நான் எதுக்குன்னா இந்த பாத்ரூம்க்கு வர போறேன். உள்ள சூப்பரா மாடர்னா பெரியப்பா ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்காரு. அதுல தானா குளிப்பேன். நீங்க இது கட்டினதுக்கு அப்புறம் நீங்க அப்பப்ப வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க, புரியுதா? புஷ்பாக்கா, கரெக்டா வைங்க. செவரு கோணையா வருது பாருங்க. பண்டி நானும் ரெட் வெல்வெட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல பண்டி, ப்ளீஸ் பண்டி. ஏ புஷ்பா, ரெட் வெல்வெட், நாங்க நினைச்சதை விடவே நீங்க சூப்பரா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்புறம் என்ன, தாராளமா யாரு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா, பேசிட்டு இருக்காதீங்கண்ணா. நீங்க சீக்கிரமா உள்ள போய் பேசின் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க எல்லாரும் அப்படியே இருங்க. நான் உள்ள போய் உள்ள வைக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் நேத்தே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். நான்சி அக்கா, என்னக்கா ஏதோ தாஜ்மஹால்ல சுத்தி பாக்குற மாதிரி அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி உள்ள வந்து பார்க்கணும். பரவாயில்ல, பண்டி அண்ணா நல்லா தான் கட்டியிருக்காங்க. செவுத்து மேல ஏறி பார்க்கலாம். சூப்பரா இருக்கே, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு.
ஏறி குதிச்சா கூட செவுரு உடையவே இல்ல. நான் உடஞ்சிரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டே சிண்டு, இன்னைக்கு தாண்டா உங்க அண்ணன் புதுசா கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான். அதை மேலே ஏறி செவுத்தி எல்லாம் உடைச்சிடாதடா, தயவு செஞ்சு கீழே இறங்கி நில்லு. எல்லாமே நல்லாதான் இருக்கு, ஒரு டோர் மட்டும் வச்சா முடிஞ்சதுக்கா. ஏண்டா சிண்டு, இதுக்கு டோர் எல்லாம் கூட பண்ணி வச்சுட்டானா? அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணியாச்சா? டே சிண்டு, முழுசா கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாம நான் உள்ள போய் நிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல. முதல்ல இந்த பக்கம் வா, அது இடிச்சு விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஏ நான்சி, இங்க பாருங்க, இப்போதைக்கு ரூஃப்க்கு இதை வச்சுக்கலாம்ப்பா. ரூஃப் அதுக்கப்புறம் டோர் எல்லாம் நான் செய்ய கொடுத்துருக்கேன். அது செஞ்சு வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும். அண்ணா, என்னன்னா இது டோர் கூட செஞ்சு வைக்காம இருந்திருக்கீங்க? ஆனா பாத்ரூம் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க மாம் டேட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஹைட் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ரோஸ், நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, இது நம்மள மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்றதுக்கு தான். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா எல்லாம் இங்க வெளியில வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பண்டி, இந்த பாத்ரூம்க்கு நீ வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்க போறியா இல்லாட்டி இந்தியன் டாய்லெட் வைக்க போறியா? நான் வெஸ்டர்ன் தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன் நான்சி. இங்க பாரு, இது எங்க வீடு கட்டினப்ப வாங்கி வேஸ்டா சும்மா தான் இருக்கு. இந்தியனும் இருக்கு, ஆனா வெஸ்டர்ன் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நான் வெஸ்டர்னே வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏ பண்டி, எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க இந்தியன் தான் ரொம்ப நல்லதுன்னு. அதுவும் வெளியில கட்டுற பாத்ரூம்க்கெல்லாம் இந்தியன் டாய்லெட் தான் வைக்கணும் பண்டி. அதனால இந்தியன் டாய்லெட்டே வச்சிரேன். அப்பதான் எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. வெளியில வைக்கிற பாத்ரூம்ல எல்லாரும் இந்தியன் டாய்லெட் தான் வைப்பாங்க. சரி, ஓகே, நான் இதையே எடுத்து வச்சிடறேன். சரிப்பா, எல்லாரும் இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணி தான் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. நான்சி, இங்க பாரு நான்சி, பாத்ரூம்க்கு எப்படியும் பக்கெட்டும் மக்கும் தேவைப்படும்ல. எங்க வீட்ல ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு, அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பண்டி, பரவாயில்ல பண்டி, புஷ்பா கூட நமக்கு வர வர நல்லா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டால. ஆமா நான்சி, சரி இருங்க, இந்த பக்கெட்டை இந்த பக்கம் ரைட் சைட்ல தள்ளி வச்சுக்கலாம். இதுதான் குளிக்கிற இடம். லெஃப்ட் சைடு வந்து டாய்லெட், ரைட் சைடு வந்து குளிக்கிற இடம். ஓகே தானே? எல்லாமே ஓகே. டோர் மட்டும் வச்சா போதும். பண்டி என்ன, டோர் வரைக்கும் இன்னும் 2 வாரம் ஆகும் சொல்றீங்க? அது வரைக்கும் என்னால யூஸ் பண்ணாம இருக்க முடியாதுண்ணா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு யூஸ் பண்ணி பாத்துக்கிறேன். டோர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் வரிசையா ஒவ்வொருத்தரா யூஸ் பண்ணிக்கோங்க. சிண்டு, ஒழுங்கா வெளியில வந்துரு. இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா இப்ப முதல் ஆளா போய் நின்னுட்டு இருக்க. பண்டி, இப்போ உன் தம்பியை வெளியில வர சொல்ல போறியா இல்லையா? டே சிண்டு, பாத்ரூம்ல தண்ணி கூட இல்ல, எப்படிடா நீ குளிக்க போற? வெளியில வா, டோர் கூட இல்ல, எல்லாரும் உன்னை பார்க்க மாட்டாங்களா? ரோட்ல போற வர்றவங்கள உன்னை பார்க்க போறாங்க பாரு. நான்சி அக்கா, பண்டி அண்ணாவை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே நான் குளிக்கிறப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த பக்கமா போக போறீங்களா இல்லையா? என்னது இது, எதையோ தூக்கி போடுறான். பாத்தியா பண்டி, உன் தம்பி என்ன பண்ணிருக்கான்னு? ஷர்ட்டை கழட்டி என் மேல தூக்கி வீசிட்டு இருக்கான். நான்சி, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நீ இந்த பக்கம் வா, அவனே ஃபர்ஸ்டா குளிச்சுட்டு வரட்டும். நம்ம ஒன்னும் பண்ண முடியாது நான்சி. டே சிண்டு, டோர் இல்ல, அதனால ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரமா குளிச்சுட்டு வா. நாங்க எல்லாரும் இங்கே நிக்கிறோம்டா. பண்டி அண்ணா, நான்சி அக்கா, யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. குளிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம நீ குளிக்கிறதுக்கு போயிட்டியா? நீ எவ்வளவுதான் கெஞ்சினாலும் சரி, நாங்க யாரும் உனக்கு தண்ணி சோப் எதுவுமே எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டோம்டா. சிண்டு, நீ வெயிட் பண்ணு சிண்டு. நான் உனக்கு குடம் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, சோப்பு கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா, நீயே ஃபர்ஸ்ட் ஆளா குளிச்சிட்டு கொடு, செகண்டா நான் குளிக்கிறேன். அதானே பார்த்தேன். அங்க பாரு, புஷ்பா சிண்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இனி அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. 1 மணி நேரம் குளிக்க போறான். புஷ்பாக்கா, இந்த ஒரு குடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் குளிச்சிட்டு இருக்கறக்குள்ள நீங்க போய் இன்னொரு குடம் எடுத்துட்டு வந்துடுறீங்களாக்கா? அப்படியே டவலும் எடுத்துட்டு வாங்க. அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வீட்டுக்குள்ள குளிச்சு குளிச்சு போர் அடிக்குதுண்ணா. இந்த மாதிரி வெளியில அவுட்டோர்ல குளிக்கிறது கூட நல்லா தான் இருக்கு. நல்லா வெளியில வேடிக்கை பார்த்துட்டே குளிக்கலாம். காத்து கூட நல்லா அடிக்குதுண்ணா. என்னது, வேடிக்கை பார்த்துட்டே குளிச்சா நல்லா இருக்கா? டே சிண்டு, ஏன்டா இப்படி பண்ற? யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? லா 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 லா. நான்சி அக்கா, நான்லாம் சின்ன பையன் தான், என்னெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சோப்பு நிறைய தேய்ச்சோம்னா நுரை நிறைய வரும். டே சிண்டு, என்னடா இது, ஒரு சோப்பே தேயிற அளவுக்கு குளிச்சிட்டு இருக்க? இந்த வழியா நான்சி அங்க அம்மா, புஷ்பா அங்க அம்மா எல்லாரும் நடந்து போவாங்க. யாராவது வலிக்கு விட்டு விழுந்தா என்னடா ஆகிறது? சோப்பு தேய்க்கிறத நிறுத்த போறியா இல்லையா? நீ சொன்னா மட்டும் அவன் கேட்கவா போறான்? அவன் கேட்க மாட்டான். பண்டி, சோப்பு தேய்க்காம எப்படி நான் கழிக்க முடியும்? வர வர நீங்களும் ஐயோ அம்மா, வேற யாராவது உன்னோட சோப்புல வலிக்கு விட்டு விழுவாங்கன்னு நினைச்சேன். நீயே வலிக்க விட்டு விழுந்துட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப தெரியுதா இவ்வளவு சோப் போட்டு குளிச்சா என்ன ஆகும்னு? நான் கீழே விழுந்து கிடக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணாம நின்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னமோ பண்ணுங்க. என்ன பாத்ரூமோ, பைப்பு வைக்கல, டோர் வைக்கல, மேல ரூஃப் கூட வைக்கல. இதுல யாரும் குளிக்க முடியாது. ஏ பண்டி, பாத்ரூம் கட்டுறதுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ண. ஒரு டோருக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா திணற டோர் வந்திருக்கும்ல. டோர் இல்லாம இது எப்படி பண்டி யூஸ் பண்ண முடியும்? நான்சி, நான் சும்மா சொன்னேன் நான்சி. டோர் யோசிக்காம இருப்பனா? அதெல்லாம் ஆர்டர் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீ இந்த பக்கமா வா, டோரை ஃபிக்ஸ் பண்றேன். ஏ பண்டி, உண்மையாவா சொல்ற?
நான் நினைச்சேன் நீ டோரு ரூஃப் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லைன்னு நினைச்சேன். இப்போதைக்கு ரூஃபுக்கு இந்த கூரை தான் வச்சிருக்கேன். சரியா, ரூஃப் மட்டும் ரெடி ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டோர் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஸ்லைடிங் டோர் சூப்பரா இருக்கும் தெரியுமா. லேட்டஸ்ட் மாடல்னு சொன்னாங்க. நீ இந்த பக்கமா வா, ஃபிக்ஸ் பண்றது அந்த பக்கம் இருந்தா பண்ணணும். ஸ்லைடிங் டோரா? ஸ்லைடிங் டோர்னா அந்த பக்கம் இடம் வேணும்ல? இடம் எல்லாம் ஜாஸ்தியா தேவைப்படாது. இங்க பாத்தியா, அந்த பக்கம் இருந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஓபன் பண்ணணும்னா திரும்ப இழுத்து விட்டா முடிஞ்சது. இங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல லேட்டஸ்டா. வாவ், ரொம்ப நல்லா வந்துச்சு பண்டி. எனக்கு கூட என்னைக்காவது ஒரு நாள் தோணுச்சுன்னா இந்த அவுட்டோர் பாத்ரூம்ல வந்து நான் கூட குளிச்சுப்பேன். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்டி, ரோஸ் தள்ளுங்க, நான் தான் அடுத்தது இந்த பாத்ரூம்ல குளிக்க போறேன். எல்லாமே நல்லா இருக்கு பண்டி. பட் இந்த பாத்ரூம்ல நீ ஒரு ஷவர் ஃபிட் பண்ணினா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எனக்கு ஷவர்ல குளிச்சு தான் ரொம்ப பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி பக்கெட்ல தண்ணி எடுத்து குளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா. ஏ ரோஸ், அவன் ஷவர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். யார் சொன்னது நான் ஷவர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்னு? நான் மறந்தே போயிட்டேன். இப்ப கேட்டோன்னே தான் ஞாபகம் வருது. ஷவர் ஹெட் எல்லாம் உள்ளதா வச்சிருக்கேன். நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் ஷவருக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துட்டு வந்துடுறேன்.